ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கம்ஃபர்ட் பாட்டில் மூடியும் பபிள்ஸோட மூடியும் வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக ரியூஸ் பண்ணுறதுன்னு 2 ஐடியாஸ் பார்க்கலாம். சர்ஃப் எக்ஸல் பாட்டில் மூடி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போ இது மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான் டெக்கரேஷனுக்காக. உங்கள்கிட்ட எது மாதிரி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஸ்டோக்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ஸ்ல நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் இதுல ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி சுத்தி கிட்ட கிட்ட ஒட்டிக்கணும். உங்கள்கிட்ட லேஸ் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஸ்டோன் பீட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி சுத்தி ஒட்டிக்கணும். சுத்தி ஒட்டியாச்சு. இப்போ இது மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒட்டிக்கிறேன். இது மாதிரியும் ஒட்டிக்கலாம், நீங்க இன்னும் கிட்ட கிட்ட ஒட்டணும்னாலும் ஒட்டிக்கலாம். ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்க நல்லா லுக்கா இருக்கும். இதே மாதிரி சுத்தி ஒட்டிக்கணும். கலர் ஸ்டோன்ஸ் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சுத்தி ஒட்டியாச்சு. இப்போ இதுமே குட்டி பால்ஸ் எடுத்து நான் கீழே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டோன் கூட கீழேயும் வச்சுக்கலாம். இதே மாதிரி சுத்தி ஒட்டிக்கணும். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அது மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லும் ஒட்டியாச்சு. இப்போ நான் இது மாதிரி ஊசி எடுத்து ஹீட் பண்ணிட்டு நான் ஹோல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஹோல் வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். 5ல இருந்து 6 ஹோல் கரெக்டா இருக்கும். நான் 4 ஹோல் போட்டிருக்கேன். இப்போ இதை பத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கோல்டன் கலர் பீட்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கனால சாமி ரூம்ல இது மாதிரி நம்ம வச்சிருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும், லுக்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கனால பத்தி ஸ்டாண்டு பார்க்க நல்ல லுக்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போ இந்த மூடி நடுவில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த பபிள்ஸ் மூடியை நான் எடுத்து இதுல ஒட்டிக்கிறேன். இது நடுவில் இப்படி நல்லா ஒட்டிக்கணும். இப்போ இது மாதிரி 2 குட்டி போட்டோ எடுத்திருக்கேன். இந்த போட்டோஸை நான் இது மாதிரி
இதில் வச்சு ஒட்டிக்கிறேன். அடுத்த ஃபோட்டோக்கும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அடுத்த சைடு ஒட்டிக்கிறேன். இது பின்னாடி ஒட்டிக்கிறேன். இப்போ இது ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க லுக்காக இருக்கும். இது டபுள் சைடு ஃபோட்டோ இருக்கனால டபுள் சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைடு திருப்பி வச்சுக்கலாம். இது ஒரு அழகு பொருள் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியும் இருக்கும், வீட்டில் பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூடியை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.